மாலை போட்டு அப்படி நிக்கணும். கும்பமிச்சே நாட்டை கொஞ்சம் வீடு ஆட்டவரை எங்களது 24 மனை தெலுங்கு செட்டியார்கள் சமுதாயம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 40 லட்சம் மக்களை கொண்ட சமுதாயம். ஆனால் இதுவரை எங்களுக்கு அரசால் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல பயனும் எங்கள் இனத்தாருக்கு கிடைக்கவில்லை. முக்கியமாக கல்வியிலே நாங்கள் ரொம்பவும் பின்தங்கி இருக்கிறோம். மலைவாசிகள் போல் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான இடஒதுக்கீடும் இதுவரை கிடைக்கவில்லை. எம்பிசி ஒரு பிரிவினருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னும் எங்கள் பிரிவினருக்கு தெலுங்கு செட்டியார் பிரிவினருக்கு இதுவரை காணல் நீராக இருக்கிறது கிடைக்கவே இல்லை. அதையெல்லாம் வலியுறுத்தி வருங்காலங்களிலே தொடர்ச்சியாக அமைதியான முறையில் நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம்
தமிழகமெங்கும் எங்கள் மக்கள் இருக்கின்ற பகுதிகளில் தொடர் வேலையாக மனுக்களை கொடுப்பது, உண்ணாவிரதங்கள் இருப்பது, அரசினுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வது போன்ற காரியங்களை செய்வதற்காக இன்றைக்கு இளைஞர்கள், மகளிர்கள் இந்த தொண்டாமுத்தூரிலே கூடி எல்லாருக்கும் அவர்களுக்கு புத்தாடைகள் கொடுத்து அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்ற இந்த கூட்டரங்கிலே கூடியிருக்கிறோம். நாங்கள் அரசினுடைய கவனத்தை கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். நன்றி, வணக்கம். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவிற்கு நாங்கள் விரைவிலே மாநாடு நடத்தப் போகிறோம். எங்கள் மக்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்று அரசு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்காக எல்லா மாவட்டங்களிலும் 30 மாவட்டங்களுக்கு மேல் 40 மாவட்டங்களுக்கு மேல் அந்தந்த மாவட்டங்களுக்கு தொடராக நாங்கள் ஊர்வலமாக அமைதியான முறையில் சென்று அரசின் கவனத்தை செலுத்துவோம். அதே மாதிரி மாநாடு நடத்துவோம். எங்களுக்கு யார் எம்பிசி என்ற ஒரு அடிப்படையான கல்விக்கு முக்கியத்துவம் தருகிறார்களோ அவர்களுக்கு எங்கள் மக்கள் ஆதரவு தருவார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்வியை மையப்படுத்தி நீங்கள் இந்த வலியுறுத்தி கொண்டு போகிறீங்க, அரசாங்கத்துக்கு தெரிவித்து போகிறீங்க. இது குறித்து எந்த அளவுக்கு நீங்கள் அரசாங்கத்துக்கு என்னென்ன சீட்டு, அதாவது கல்வி கொள்கையில் எந்தெந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு இல்லை, கல்வியில் நாங்கள் இன்னும் உயர் பதவிக்கு வரல. அரசு சார்ந்த ஜுடிஷியல்லையோ அல்லது அரசு சார்ந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை அரசு சார்ந்த வேலை வாய்ப்புலையோ நாங்கள் ஒரு பெரிய அதுக்கு எங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க, நல்ல மார்க் எடுத்தால் கூட இந்த எம்பிசிங்கிற கோட்டாவில் பின்தங்கிறாங்க கோட்டா அடிப்படையில். அதனால் அந்த அரசு சார்ந்த கவனத்தை நாங்கள் அவர் பக்கம் இழுத்து எம்பிசி எங்களுக்கு கிடைத்தால் எங்கள் பிள்ளைகள் கல்வி சார்ந்த ஒரு கல்வியிலே மிகப்பெரிய பதவியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காகத்தான் அந்த கவனத்தை கொண்டு செல்கிறோம். இந்த கூட்டத்தில் இப்போ நாங்கள் தீர்மானம் போடல. எல்லா ஊர்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் கூட்டம் நடத்த போகிறோம். அந்த கூட்டத்தின் வாயிலாக மாநாட்டில் தான் தீர்மானம் கொண்டு வரோம் நாங்கள்.